செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாத்தானால் வருகிற வியாதிகள் உண்டு. சாத்தான் வந்து அப்படின்னோடனே நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க யோபுக்கு அப்படி தானே வந்தது. யோபு வந்து யோபு 1:11 ஆண்டவர் அவனை பற்றி நல்லா சொல்கிறாரு. யோபுவை பற்றி இவன் சாத்தான் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து அவனை நல்லா வச்சுருக்கீங்க, அதனால தான் அவன் உங்களை தூஷிக்காமல் இருக்கிறான், அவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க, அவனுடைய எல்லையை நீங்கள் எடுத்துருங்க, அப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான், ஆசீர்வாதத்தின் எல்லைகளை. அப்போ வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை அனுமதிக்கிறார்ல. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் சில டவுன்ஃபால்ஸு, வியாதிகள், பலவீனங்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்தும் வகையில் அதை நம்ம பெருசாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். மகிமைக்காக நிற்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். யோபு வந்து தன்னுடைய ஜனன நாளை வந்து அவர் சபிச்சார். ஆனால் அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானவராக இருந்தார். யோபு அப்படி இருந்தார்னா நம்ம கிருபையின் காலத்தில் வாழுறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நோய்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்ன்ற ஒரு பேசிக் ட்ரூத்தை தெரிஞ்சவங்க நம்ம யோபுவை காட்டிலும் பல மடங்கு நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஆண்டவருக்காக நிற்கணும் இல்லையா. அந்த சத்துரு கொண்டு வந்திருக்கிறான், இந்த பலவீனத்தை சத்துரு கொண்டு வந்திருக்கிறான்னா அதை நம்ம போட்டு அலட்சியப்படுத்திட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சரீரத்துலேருந்து அந்த பலவீனம்